ஜனாதிபதி தேர்தல் களம் 2024. 2 வருடங்களுக்கு முன்னர் குடும்பமாக ஒவ்வொரு வரிசைகளில் நின்றோம். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. ரூபா பெறுமதி வீழ்ச்சி கண்டது. வியாபாரங்கள் மூடப்பட்டு தொழில்களை இழக்க நேரிட்டது. மக்கள் கஷ்டங்களை மறந்திருக்க வாய்ப்பில்லை. மீண்டும் அந்த யுகம் வேண்டுமா, நல்ல எதிர்காலம் வேண்டுமா என்பதை எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் உடுப்பட்டி பிரதேசத்தில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அன்று நாங்கள் அரசமைத்த போது அனுரவும் சஜித்தும் இருக்கவில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் இல்லை. இப்போது அவர்களால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கின்றனர். எல்லாவற்றையும் சீர்குலைக்கவே முயற்சிக்கின்றனர். கஷ்டப்பட்டு 2 வருடங்களில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டோம். சில சமயங்களில் கஷ்டமான தீர்மானங்களை எடுத்தோம். வரிசை அதிகரித்து செலவை குறைத்தோம். மக்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டனர். சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என்றும் மக்கள் நம்பினர். எனவே மீண்டும் வரிசை யுகம் தேவையில்லை. எனவே முன்னோக்கி செல்வோம். இதன்போது வடக்கு பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக அரசு முன்னெடுத்துள்ள வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு எடுத்துரைத்த ஜனாதிபதி மாகாண சபை முறைமையை மீண்டும் பலப்படுத்தி ஒவ்வொரு மாகாணத்திற்கும் விரிவான அபிவிருத்தியை வழங்குவதே தனது நோக்கம் என தெரிவித்தார்.